ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லட்சுமி பூஜையை பார்த்துடலாமாங்க. நல்ல நேர்த்தே மகாலட்சுமியை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பால் மட்டும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணேன்னா, காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு வாசல்லாம் முன்னாடியே கழுவி விட்டாச்சு. இப்போ வெறும் கோலம் மட்டும் பச்சரிசி மாவில் கோலம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி படத்துக்கு எல்லாத்துக்கும் பூவெலாம் கட் பண்ணி போட்டாச்சு. நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கு நம்ம வருஷம் கொடுக்கணும் இல்லைங்க, ஒரு தாம்பலம் கொடுக்கணும்ல. அதுக்கு நான் என்ன ரெடி பண்ணேன்னா, ஒரு புது ட்ரெஸ்ஸுங்க. நீங்கள் புடவை ஜாக்கெட் போய்ட்டு எது இருக்கும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வாட்டி என் பொண்ணு அவள் 2 நாள் அவளுக்கு பிறந்த நாள் வருது, அதுக்கோசரம் ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தா. என் ட்ரெஸ்ஸை வச்சு எனக்கு படைச்சி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தா. சரி, அதனால் அவளுடைய புது ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூவு, ஐப்ரோ பென்சிலு, நல்ல வளையல், ஸ்டிக்கர் போட்டு ஒரு பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் உங்கள் சௌரியம் எல்லாமே எடுத்து வைக்கலாம். நல்ல மஞ்சள், குங்குமம், கிழங்கு, அது மாதிரி. அதுக்கப்புறம் நல்ல நெய் பாலிஷு, மருதாணி இலை, கோன் இல்லைனா கூட நல்ல ஒரு கிண்ணத்தில் மருதாணி இலையை கூட வச்சா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது மாதிரி நான் மருதாணி இலை இல்லாதனால கோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் மெயினானதுங்க, ஒரு 11 ரூபா காசு எடுத்து அதில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ தாம்பூலம் ரெடி. நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கு ஒரு அருமையான தாம்பூலம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா சுட சுட வெண்பொங்கல். என்னால் காலையில் ஒரு 7:30 மணிக்குள்ளே கடை கிளம்பணுன்றதுனால இதுதான் செய்ய முடிஞ்சுது. வெண்பொங்கல், பால் பாயசம், இது 2 நைவேத்தியமாக பண்ணியாச்சு. அப்புறம் இன்னொரு செட்டு ஒரு 4 பேர் ஒரு சுமங்கலிக்கு என்னால் முடிஞ்சது ஒரு தாம்பூலமும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அவ்வளோதான். பால் பாயசம், வெண்பொங்கல், நல்லா அம்மாவுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸோட ஒரு தாம்பூலம் ரெடி பண்ணிட்டேன். இவ்வளோ தான் நம்ம அம்மாவுக்கு நான் ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது ஒன்று, நமக்கு என்ன தெரியுதோ சிம்பிளாக ஒரு பாடல், ஒரு சோஸ்திரம் ஏதாவது சொல்லிவிட்டு நல்லா சூடம் காட்டிட்டு நல்லா நீர் மாற்றி விட்டு நல்லா அம்மாவை மனசார வேண்டிட்டு காலையில் லட்சுமி பூஜையும் முடிச்சுட்டு கடை கிளம்பிட்டு